ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஆஞ்சநேய சுவாமியா. வேதாந்த தேசிகர் பெருமாளுடன் எப்படி உல்லாசமாக ஒரு நண்பராக ஒரு தோழனாக இருந்தார். அவருக்கு கிடைத்த ஒரு அற்புதமான இறை பரிசு ஒரு சாதாரண வயல் வைத்தவருக்கு கிடைத்த செல்வம் எப்படி இறைவனை, அதாவது கடவுளை நம்பியோர் கைவிடப்படுவதில்லை. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து என்கின்ற வார்த்தையின்படி ஒரு வேதாந்த மகாதேசிகரை பற்றி நமது வாத்தியார் நிறைய சொல்லியிருக்கார். வேதத்தை ஆதி முதல் அந்தம் வரை அதற்கான அர்த்தங்கள் அந்தந்த கால யுகத்திற்கு ஏற்ப உள்ளவற்றையெல்லாம் சொல்லினார் வேதாந்த தேசிகர். ஒரு காலத்திலே மனிதனாக பிறந்து மனித அவதாரம் எடுத்து பின்பு எப்படி ராமானுஜர் ஆதிசேஷனாக இருந்த ராமானுஜர் எப்படி ராமானுஜராக மாறினாரோ அதுபோல வேதாந்த மகாதேசிகர் இன்று திருமலை சீனிவாசனாக எல்லோருக்கும் கலியுகத்திலே நமக்கு வரப்பிரசாதியாக இருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு நடந்ததை பார்ப்போம். ஒரு காலத்தில் இந்த வேதாந்த தேசிகரும் காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு யாத்திரை போனார். என்னாச்சு? அந்த வேதாந்த தேசிகரோட சேர்ந்து அவருடன் பரிமுக பெருமானும் அந்த பெருமாளும் சேர்ந்து போயிட்டு இருந்தார். போய் முடிக்கும் பொழுது மாலை பொழுது வந்தது, இரவும் வந்து விட்டது. ஒரு கிராமம் வந்தது, அங்கு தங்கினார். ஒரு வியாபாரியுடைய வீட்டினுடைய வாசல்ல, அதுவும் திண்ணையில, அந்த பெருமாளோட அவருக்கு பரிமுகன்னு பேர் பெருமாளுக்கு. அங்க இரவு பொழுதை கழிக்கலாம் என்று போனார். சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது, இருட்டி போச்சு, உணவு கிடைக்கவில்லை. கொஞ்சம் இன்னைக்கு நம்ம உபவாசம் விரதம் இருக்கலாமே அப்படின்னு வேதாந்த மகாதேசிகர் மனசுக்குள்ள நினைச்சிருந்தார். நான் உபவாசம் இருக்கலாம், என் பெருமாள் இருக்கலாமா, என்னுடைய பெருமாள் இருக்கலாமா, என் பெருமாள் இருக்கலாமா, இது என்ன கூத்து? பத்திரம் புஷ்பம் வளந்தயம் யோமேத பக்தயா பிரச்சதி ததமஹம் பக்திபதனதம் அச்சாமி பிரயத்தாத்மகா. இது யார் சொன்னது? நீ பெருமாளே உலகத்துக்கு சொல்லிருக்கார். பத்திரம் புஷ்பம் பலந்தேயம், ஒரு சின்ன இலையே ஒரு கிள்ளி போட்டால் கூட எனக்கு அதுவே நான் ஏற்றுக்கிறேன், எனக்காக பெரிய அண்டால குண்டாலெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அதை இவர் நினைச்சா கூட, கண்ணனே சொன்னதுதான் அந்த வார்த்தை, அந்த பகவானே சொன்னதுதான் அந்த வார்த்தை, அந்த பெருமாளே சொன்னதுதான். ஒரு இலையோ பூவோ பழமோ நீரோ பக்தியுடன் நீ கொடுக்கும்போது அதை நான் அன்புடன் ஏற்பேன், அது எனக்கு போதுமே, அதுவே எனக்கு போதுமே. இப்படி வெறும் தீர்த்தத்தை மட்டும் பெருமாளுக்கு கண்டருள பண்ணி அமுது செய்து அப்ப முள்ளமா அசதி வந்துடுது, உறங்க போயிட்டார். பரிமுகனே, உன்னை நான் பட்டினி போட்டேனே, பெருமாளே உன்னை நான் பட்டினி போட்டேனே, துளி பால் கூட உனக்கு நான் நைவேத்தியம் கொடுக்க முடியவில்லையே, அமுது செய்ய முடியாத நிலையில் அடிய நானேனே அப்படின்னு இதே இயக்கம். அந்த பரிமுகனுக்கு என்னாச்சு? அந்த பெருமாளுக்கு ஒரு இயக்கம், என் குழந்தை உணவின்றி விரதமாக உபவாசமாக பட்டினியாக இருக்கானே, அடடா அவன் பாவமாச்சே, பாவமில்லையா, அவனுக்கு எப்படியான உணவு கொடுக்க வேணும், என்னால் முடியல. பெருமாள் தவிக்கிறார். பக்தன் பெருமாளுக்கு சாப்பாடு இல்லைன்னு தவிக்கிறான், பெருமாள் பக்தனுக்கு சாப்பாடு இல்லைன்னு தவிக்கிறார். இதை அப்பொழுது முள்ளமாக ஓடிக்கொண்டே இருந்தது. அப்படியே கொஞ்சம் தூக்கம் அயர்ந்து வரும்போது, கண்கள் மூடும்போது நல்ல நடு ராத்திரி அந்த வியாபாரி படுத்து தூங்கின்றதாரே, அவர் இந்த வெங்கடநாதனை எழுப்பினார். வெங்கடநாதன்னா வேதாந்த தேசியருக்கு ஒரு பெயர். 2 பேர் 3 பேர் வச்சிருப்பா இல்லையோ, அந்த ஐயா எந்திரிங்க, சாமி எழுந்திருங்க, என்னோட வயலில் உங்களுடைய குதிரை ஒன்று மேயுது, என்னால் அதை ஓட்டவே முடியவில்லை, சீக்கிரம் ஓடுங்க, இல்லைன்னா அந்த குதிரையால் என்னுடைய வயல் முழுவதும் பாழா போடும்.
என்ன சொல்றீரியா, என்ன சொல்றீரு? என்னடா குதிரைக்கு எதுவுமே கிடையிலே, எதுவுமே கிடையாது. அப்பா, வேறு யாருடைய குதிரையாகவும் இருக்குமே அப்படின்னு. அப்படி சொல்லாதீங்க சாமி, அப்படி சொல்லாதீங்க. இந்த வயல் முழுவதும் நான் கொள்ளு விதைச்சிருக்கேன். அந்த வெள்ளை குதிரை இருக்கு பார்த்தீங்களா, அந்த குதிரை உள்ள பூந்து துவம்சம் பண்ணி மேயறதுனால என் இடமே, என்னுடைய வயலே பாழாகுது. பயந்துருங்கய்யா. இப்படி ஒரு மாதிரியான இந்த மாதிரியான குதிரை இந்த ஊர்ல யார்கிட்டயுமே இல்லையா சாமி, நீங்கள் நேரில் வந்து பார்த்து சொல்லுங்க. அந்த வியாபாரி, அந்த இடம், அந்த விவசாயி சொல்வது ரொம்ப பார்க்கறதுக்கு அந்த வேதாந்த தேசியருக்கு ஒரு ஆச்சரியமாகவும் ரொம்ப வியப்பாகவும் இருந்தது. அப்படியே வெங்கடநாதனும் வயல் பக்கம் அப்படியே சென்றார். அவர் தான் வெங்கடநாதன் என்பவர் வேதாந்த தேசியர். அந்த கும்மிருட்டில் அடர்த்தியான டார்க் நைட், இந்த வெள்ளை குதிரை அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே நிலாவை போல, நிலவை போல, நிலாவையே அரைச்சு சமைத்தது போல அவ்வளவு பிரம்மாண்டமான வெண்மை. ஆஹா ஆஹா ஆஹா, பரிமுகனே, நீதான் வந்திருக்கியா? உன்னை பட்டினி போட்ட பாவி, அடியனை மன்னிச்சுடுப்பா, அடியனை மன்னிச்சுடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை போய் அப்படியே அணைச்சி கொண்டார். வேங்கடநாசனுடைய பின்னால அந்த குதிரை அப்படியே பதுசா அப்படியே ஒட்டின்ட்டு அப்படியே நடந்து வந்தது. சாமி, நான் இத்தனை நேரம் அழைச்சு நீ வெளியே வராத குதிரை உன் பேச்சை கேட்டுதே, இப்ப நம்புறியா? இது உன் குதிரை தானே, இது உன் குதிரை தானேங்கிறார். ஆமா ஐயா, ஆமா ஐயா, என் குதிரை தான், என் குதிரை தான். ஒரு உதவி செய்ய, கொஞ்சோண்டு பால் இருந்தா கூட, கொஞ்சோண்டு பால் இருந்தா கூட. அந்த விவசாயி நிறைய பாலை கொண்டு வந்து கொடுத்தான். உடனே பெருமாளுக்கு, அந்த பரிமோகனுக்கு அதை அமுது செய்து கண்ட்ரோல பண்ணி தானும் கொஞ்சம் சாட்டார். அவ்வளவுதான், குதிரை சட்டுன்னு மறைஞ்சு போச்சு. வெங்கடநாதன் அப்படியே கண்ணை மூடி சுவாமி பெருமாள் அப்படியே தியானம் பண்ணி ஒரு ஆனந்தம், பரமானந்தம் கொண்டார். சாமி, இங்க பாருங்களேன், குதிரையை காணாமே எங்கேயோ மாயமா போயிட்டு எங்க போயிருக்கோம் அப்பா, எங்கிருந்து வந்ததோ அங்கேயே போயிருக்கும்ப்பா. என் கொள்ளுக்கு யார் சாமி பொறுப்பு? என் கொள்ளு வயலுக்கு யார் சாமி? ஒன்னும் ஆயிருக்காதுடா தம்பி, ஒன்னும் ஆயிருக்காது. நாளைக்கு விடிஞ்சவுடன் உன் வயலை போய் அண்ணா பாரு அப்படிங்கிறார். மறுநாள் காலையில அந்த விவசாயி வயலை போய் பார்த்தா அந்த வயல் முழுவதும் பொன்னாக விளைந்து இருந்தது. நடந்த கதை. சாமி, அந்த குதிரையின் காலடி பட்டமிடம், அந்த இடமெல்லாம் பொன்னாக இருக்கிறது. அப்பா, யார் காலடிப்பட்ட இடம் தெரியுமா உனக்கு? எல்லாம் சாட்சாத் அந்த அந்த பெருமாளே அவருடைய காலடிப்பட்டது. அவருடைய கடாட்சம், அவருடைய ஆசீர்வாதம். அடியேன் நான் உள்கிட்ட உத்தரவு வைக்கிறேன், நான் விடைபெறுகிறேன், நான் கிளம்புறேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்க சாமி, என்னை மன்னித்துக் கொள்ளுங்க, நான் தப்பா சொல்லிட்டேன். எத்தனை பெரிய மகான் தாங்கள் என்னை தங்களின் சீடனாக ஏற்றுக்கணும், தங்களை சீடனாக ஏற்றுக்கணும். உங்களை பற்றி நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு. அப்படியே ஆகட்டும் டார் வெங்கடநாதன். அதுதான் கோமான் ரகுநாதன். தொடர்ந்து பார்ப்போம். வேதாந்த மகாதேசிகரை பற்றி தீபாவளி என்று பேசினோம். இன்று நமக்கு ஓரளவுக்கு சிறிய ஒரு நடந்த கதையை, நடந்த புராணத்தை, நடந்த வைபவத்தை, கடவுளை நம்பினோர் கைவிடப்படுவதில்லை. ஆச்சாரியன் இல்லாமல், குரு இல்லாமல் எதுவும் உருவாகாது. குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அன்புக்கு பணிவான் ஆண்டவன் பக்தனுக்கு பின்னாலே இருந்து நம்மை ஆட்டிக்கொண்டிருக்கின்றான் இறைவன் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நமது வாத்தியார் நிறைய சொன்னதை ஒரு சிறு துளியில் கடுகிலும் கடுகு என்று கேட்க நமக்கு புதன்கிழமை பெருமாளின் கிழமை பார்த்து மகிழ்வோம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அல்லா அல்லா அருணாச்சலா.